இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் வேலைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வேலை என்று சொன்னதும் கூடவே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஓய்வு, ரெஸ்ட். வேலை செய்கிற எல்லாருக்கும் ஓய்வு கட்டாயம் வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை 6 நாளிலே சிருஷ்டித்து முடித்து 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அதை மனிதனுக்கும் அவர் நியமமாக தந்தார். நாமும் நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டு ஒரு நாள் 7ஆவது நாளிலே நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்வு நாள் என்று ஒன்று நம்ம எல்லாருக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நியமித்தார். ஓய்வு நமக்கு அவசியம். நம்முடைய சரீரம் வேலை செய்யும் பொழுது களைப்படைகிறது, சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம். இந்த சரீரம் திரும்ப பலன் அடைவதற்காக நமக்கு சரீரத்திற்கு ஒரு ஓய்வு தேவை. சரீரத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் கூட ஓய்வு தேவைப்படுகிறது. ஒரு வாரம் முழுவதும் நாம் வேலை செய்யும் பொழுது மனதளவிலே நாம் பாதிக்கப்படுகிறோம். நமக்கு வேலையிலே ஒரு கோபம் உண்டாகிறது, வேலையிலே ஒரு சோர்வு உண்டாகிறது, வேலை செய்ய பிடிக்காமல் போகிறது, கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் மறந்து ஒரு நாள் சுகமாக நாம் ஓய்வு எடுப்பது நமக்கு மனதிற்கும் அவசியம். ஆகவேதான் ஆண்டவர் நமக்கென்று அதை நியமித்தார். 7ஆம் நாளிலே நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 10 கற்பனைகளிலே இந்த ஓய்வு நாளுக்கு மட்டும் அதிகமான விளக்கங்கள் ஆண்டவர் தந்திருப்பார். நீயும் வேலை செய்யக்கூடாது, வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஏனென்றால் கர்த்தர் அந்த நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி அதற்கு ஒரு பெரிய விளக்கமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது அதிக முக்கியமானது. ஓய்வு நாள் நமக்கு அவசியமானது. ஓய்வு நாளிலே நாம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பித்து தருகிறது. யாத்ராகமம் 31ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாள் கர்த்தருக்கும் நமக்கும் அடையாளமான ஒரு நாள் என்று சொல்லி, நாம் கர்த்தருடைய ஜனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய ஜனம் என்பதற்கு இந்த ஓய்வு நாள் ஒரு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல ஓய்வு நாளோடு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பரிசுத்தம். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ராகமும் 31ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஓய்வு நாள் கர்த்தருக்கும் நமக்கும் அடையாளமான ஒரு நாள். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற நாளும் கூட. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் பரிசுத்தராக வாழ வேண்டும் என்பது, பரிசுத்தமாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிற நாள் இந்த ஓய்வு நாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 19ஆவது அதிகாரம் 30ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் போய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல லேவியராகமம் 16:31 நம்முடைய ஆத்மாக்களை அந்த நாளிலே நாம் தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஓய்வு நாளிலே செய்ய வேண்டிய ஒரு காரியம்,
தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாக்குறது அவர்தான், நாம பரிசுத்தமாக முடியாது. மனுஷனுடைய எந்த பிரயாசத்தினாலேயும் எந்த புண்ணிய கிரியைகளினாலேயும் மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. பரிசுத்தமாக்குறவர் கர்த்தர். ஆகவே அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரோடு கிட்டி சேருகிற ஒரு நாளாக இந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். உங்கள் அக்கிரமத்தோடு நீங்கள் ஆசரிக்கிற உங்கள் ஓய்வு நாட்களை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 1:11 நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பிரியமான நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக அந்த நாளை நாம் செலவழிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி நரகலான விக்கிரகங்களை வணங்கிவிட்டு ஓய்வு நாளிலே நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று சொன்னால் அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த நம்முடைய ஆராதனையையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஓய்வு நாளிலே நாம் கூடி வர வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். லூக்கா 4:16 இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு 18 வருஷமாக கூனியாயிருந்த ஒரு பெண் தேவாலயத்துக்கு வருகிறாள். இயேசு கிறிஸ்து அவளை வலிய கூப்பிட்டு அவளை சுகமாக்கி அனுப்புகிறாள். தேவாலயத்திலே நாம் சேரும் பொழுது, கூடி வந்து அவருடைய பரிசுத்தத்தை நாம் தேடும் பொழுது, கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் வலிய நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த பெண் அந்த ஒரு நாள் ஆலயத்திற்கு போகாமல் இருந்திருந்தால் அவள் சுகமாகி இருக்க முடியாது. தெய்வ சமூகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓய்வு நாளிலே தெய்வ சமூகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், விடுதலை ஆக்குறார். வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே நிறைய அற்புதங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த சும்மின கையுடைய மனிதனை அவர் ஓய்வு நாளிலே சுகமாக்கினார். குருடனை அவர் சுகமாக்கினார் ஓய்வு நாளிலே. அந்த கூனியாகிய ஸ்திரியை அவர் சுகமாக்கினார். அவர் சுகமாக்குவது வேதபாரருக்கும் ஜெபாலய தலைவர்களுக்கும் பிடிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் சுகமாக்கினார். அவருடைய எரிச்சலை எல்லாம் சம்பாதித்து விட்டு ஆண்டவர் அந்த மனிதனை சுகமாக்கினார். தேவனுடைய ஆலயத்திற்கு அவரை தொழுது கொள்வதற்காக பரிசுத்த நாளை ஓய்வு நாள் என்று நியமித்து நீங்கள் போகும் பொழுது கர்த்தர் அந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவது மாத்திரமல்ல, நீங்கள் கேளாத ஆசீர்வாதங்களையும் கூட அவர் வலிய தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய ஆத்மாவை நான் தாழ்மைப்படுத்துகிற நாளாக, உம்முடைய சமூகத்தை தேடுகிற ஒரு நாளாக, உம்முடைய ஜனங்களோடு உம்மை ஆராதிக்கிற ஒரு நாளாக, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாளாக எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று கேளுங்கள். என் சொந்த பேச்சை பேசாமலும் எனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் என் காலை விலக்கி ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லி அதை ஆசரிக்க எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க அதை மனமகிழ்ச்சியின் நாளாக எங்கள் எல்லாருக்கும் மாற்றித்தாரும். அந்த நாளிலே நாங்கள் அதிகப்படியாக வைக்கிற வேலைகளை எல்லாம் விலைக்கு விட்டு உண்மையாகவே உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கவும் ஓய்வெடுக்கவும் எங்கள் எல்லாருக்கும் பலன் தர எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை